In the GP, the product of three consecutive terms is 27 and the sum of product of terms taken two at a time is 57 by 2. Find the three terms. ஏன்னா ப்ராடக்ட்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ டேர்ம்ஸ் கிவ்ஸ் 27. மூணு டேர்மை பெருக்கினா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 27. பெருக்கல்னாலே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஏ பை ஆர், ஏஆர் இல்லையா? இது நல்லாவே தெரியும் நமக்கு. இப்போ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? எனக்கு 27 கிடைக்குது. ஆறு கேன்சல் ஆச்சு. அப்போது ஏ கியூப் ஈக்குவல் டு 27, ஏ கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இல்லையா? 3 அப்போ ஏ ஈக்குவல் டு 3 கிடைச்சிச்சா? இப்போது அடுத்து என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் டேக்கன் டூ அட் அ டைம். ரெண்டை பெருக்கி அதை ஆட் பண்ணே வரணும். சரியா? முதல்ல ரெண்டு பெருக்கிறோம். பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்கள். ஏ பை ஆர் இன்ட்டு ஏ ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ரெண்டு எடுக்கிறேன். ஏ இன்ட்டு ஏஆர் ப்ளஸ் அப்புறம் இந்த ரெண்டுங்க எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும்? ஏஆர் இன்ட்டு ஏ பை ஆர் என்ன கிடைக்குது? மூணையும் ஆட் பண்ணி பெருக்கி ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 57/2 இல்லையா? 57/2. இதை கேன்சல் பண்ண முடியாமல் பாருங்கள். எதுனா இது மட்டும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 57/2. ஏ ஸ்கொயர் காமனாக வெளியேற்றலாம். ஏ ஸ்கொயர் எடுத்தால் 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. ஏ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? 3. அப்போது 3 ஸ்கொயர் 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. இந்த 3 எங்கே கொண்டு வந்துடலாம். 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இல்லையா? அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 3 3 சார் 9, 9 இன்ட்டு 2 18. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 57. இதை மல்டிப்ளை பண்ணிடலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணால் கிடைக்குதான் பார்ப்போம். இது எத்தனை 3 இருக்குது? 19 3s ஆகுது இல்லையா? இதில் 6 3s இருக்குது. அவ்வளோதான், 19 3, இது 6 3. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 ப்ளஸ் இது வச்சிடலாம். 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு 6. 6 மேலே போயிடும், இந்த ஆறு மேலே போயிடும். 19r. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6r ஈக்குவல் டு 19r. 19r உள்ளே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம்? 6 ப்ளஸ் 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6r மைனஸ் 19r ஈக்குவல் டு 0. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 6 ப்ளஸ் 6r ஸ்கொயர் மைனஸ் 13r ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னா 6r ஸ்கொயர் மைனஸ் 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36. ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 13 வரணும், மைனஸ் 13. அப்போ எதால் பண்ணலாம்? 9 இன்ட்டு 4. 9 4s மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4s 36. 9 ப்ளஸ் 4 மைனஸ் 13. ஓகேங்களா? மைனஸ் 13 இது. அப்போ எப்படி மாறும்? இங்கே ஒரு 6 இருக்குது இல்லையா? அப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் இது 2, இது 3, இது 3, இது 2. அப்போது ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? ஆர் மைனஸ் 3/2 அப்புறம் ஆர் மைனஸ் 2/3. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3/2, ஆர் ஈக்குவல் டு 2/3. ரெண்டு ரேஷியோ கிடைக்குது இல்லையா? 2 ஆர் கிடைக்குது. இப்போ நான் 2 ஆருக்கும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும்.
ஓகேவா? ஏ தெரியும். ஏ என்னது? 3ன்னு தெரியும். ஏ 3. ஏ ஈக்குவல் டு 3. ஆர் ஈக்குவல் டு 3/2. முதல்ல இதை போட்டு பார்க்குறேன். அப்புறம் ஏ ஈக்குவல் டு 3. ஏ ஈக்குவல் டு 3. ஆர் ஈக்குவல் டு 2/3ன்னு போட்டு பார்க்குறேன். அப்புறம் ஏ பை ஆர், ஏ ஏஆர். இங்கே பாருங்கள், 3, 3/2, கம்மா இது என்னது? 3, 3 இன்ட்டு 3/2. இது மேலே வந்துடும் இல்லையா? மேலே வந்துச்சுன்னா என்ன வரும்? 3/1 இன்ட்டு 2/3. 3 3 கேன்சல் ஆச்சு. 3 3 அப்புறம் 9/2. அப்போது 2, 3, 9/2. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 3, 2/3. அப்போ 3/2/3, அதாவது ஏ பை 6, அப்புறம் ஏஆர். ஏ என்னது? 3. ஏஆர் என்னது? 3 இன்ட்டு 2/3. ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? இது மேலே போயிடும். மேலே போச்சுன்னா 3/1 இன்ட்டு 3/2, 3, 2. அப்போ கேன்சல் ஆகாது இல்லையா? 9/2, 3, 2. இங்கே பாருங்கள், 2, 3, 9/2. இது 9/2, 3, 2. சரிங்களா? அவ்வளோதான் சம். தேங்க்யூ.